வெண்ணிலாக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நடராஜனுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அடுத்த வாட்டி உடம்புல உயிர் இருக்காது. ஸ்வேதா ஆண்டி தான் இனிமேலே என் அம்மா ஆக போறாங்களா? வெண்ணிலாக்கும் முத்தரசு மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும். அது நடந்துட்டாலே போதும். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராஜா சார். கண்டிப்பா எல்லாமே நடக்கும். அப்ப நான் கிளம்புறேங்க. நான் கிளம்புறேங்க. உடம்ப பாத்துக்க. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அந்த கலை ஏதோ முழிச்சிட்டாள? கலை முழிக்கலமா, அவ அப்படியேதான் இருக்கா. அதோட ஒரு முக்கியமான விஷயம் நடந்து போச்சு. அந்த ராஜா உயிரோடதான் இருக்கான். என்ன மருது சொல்ற? அந்த ராஜா உயிரோட தான் இருக்கானா? கலைக்கு பணம் கட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அங்க என்னன்னா, அண்ணனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த மறுபடியும் ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தள்ளி இருந்ததால எனக்கு சரியா கேட்கல. அதுவும் அந்த இன்ஸ்பெக்டர் பூபதி என்ன பாத்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடு நான் ஒளிஞ்சுக்கிட்டமா. அந்த ராஜாவுக்கு ஏமா எப்பவுமே நான் தானே. அந்த விதி முடிவு பண்ணது இப்பதான் தெரியுது. ஒரு தடவை முயற்சி பண்ணியும் நம்ம கையால சாகாதவ இப்ப மறுபடியும் சாக போறா. வேற வழியே இல்ல மருது. நீ உடனே பக்கத்துல அந்த ஏரியாவிலேயே ரூம் போட்டு தங்கிடு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அங்கேயே வச்சு அந்த யுவராஜாவை முடிச்சிடு. ஆஸ்பத்திரியில இருந்து இனிமே அவன் நடந்து வெளியில வரக்கூடாது. அவன் போனமாத்தான் வெளியே வரணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா நீ மாட்டிக்கவே கூடாது. இந்த பிரச்சனையில நீ மாட்டிக்கிட்டா நடக்க போற கல்யாணம் அதனால கூட நிக்க வாய்ப்பு இருக்கு. எப்பாடு பட்டாவது நாம இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். அதுக்கு தடையா வேற எதுவும் குறுக்க வரக்கூடாது. அதனாலதான் அந்த ராஜாவை கொல்ல சொல்றேன். உடனடியா அவனை கொல்ற வழிய பாரு. சரிம்மா, நான் வச்சிடறேன். என்னது மாறி மாறி நமக்கு எதிராவே எல்லாமே நடக்குது. இல்ல, நமக்கு சாதகமா தான் நடக்குது. இல்லன்னா அந்த ராஜா ஆஸ்பத்திரியில இருக்கிறத நம்ம மருந்து பாத்திருக்க முடியுமா? கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அந்த ராஜா இறந்துடுவான். அதுக்கப்புறம் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கதான் போகுது. அத நான் பார்க்கதான் போறேன். வெண்ணிலா, நான் தெரியறேனா? தெரியற. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஐ, நீங்க என்கிட்ட சொன்ன அத்தனை விஷயத்தையுமே இந்த போன்ல இருக்கிற கேமரா முன்னால சொல்லணுமா? வெண்ணிலா, இதுல நீங்க 2 பேரும்
எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க. ருத்ரா, அது கலையோட போன அத அங்கே வச்சுடு. செல்ல வச்சு விளையாடாத. வேணாம். சரி வச்சிடுறேன். ம். அது ஆன் ஆகாது. அன்னைக்கே அது ஆன் ஆகலன்னு தான் சின்ன மாமா அதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. நானும் எவ்வளவு அழுத்தி பாத்துட்டேன் ருத்ரா, அது ஆனே ஆகல. அத பத்திரமா வச்சுடு. ஆன் ஆகுது வெண்ணிலா, இங்க பாரு. பாத்தியா, நான் சொன்னேன்ல ஆஃப் ஆயிடுச்சு. சரி வச்சுடு. சரி வச்சிடுறேன். போலாமா? போலாம். சிஸ்டர், இந்த ரூம்ல ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவங்க 1 hour முன்னாடியே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. சொல்ல மருது. அந்த ராஜா டிஸ்சார்ஜ் ஆயிட்டானாமா. நேத்து நைட்டு நாம போட்ட பிளான நிறைவேற்ற நோட்டம் பார்க்கலாம் நீங்க வந்தேன். ஆனா அவன் அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான். நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. இங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரிம்மா. அந்த யுவராஜா டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா? அத்தை, அவன் ஏதோ திட்டத்தோடதான் அவசர அவசரமா டிஸ்சார்ஜ் ஆயிருக்கான். அவன் கண்டிப்பா முத்தரசு மாமாவை தேடிதான் போவான். அதை நாம எப்படியாவது தடுத்தாகணும். நிலம்பரி, முத்தரசு இப்ப எங்க போயிருக்கான்? சிங்கிள் சோலைக்கு போயிருக்கான். உடனடி அங்க இருக்க நம்ம ஆளுங்க கிட்ட கேளு. அப்போ மேனேஜருக்கு ஃபோன் பண்றேன். நம்ம தர்மபுரிக்கு அனுப்ப வேண்டிய லோட்ல அனுப்பியாச்சா? அனுப்பியாச்சு சார். மத்தியானம் ரீச் ஆயிடும். சரி, போய் சேர்ந்து உடனே டிரைவரை ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க சார். கல்லெல்லாம் ஒழுங்கா போய் சேருதா, வடக்காம ஏத்துறாங்களா கொஞ்சம் பக்கத்துல இருந்து சரிங்க பாருங்க. சார். சரிங்க சார். சரி. என்ன நீலாம்பரி அம்மா கூப்பிடுறாங்க? சொல்லுங்கம்மா. பக்கத்துல முத்தரசு இருந்தா தள்ளி வந்து பேசு. இப்பதாம்மா என்கிட்ட பேசி முடிச்சிட்டு தள்ளி போனாரு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? முத்தரசனை பாக்குறதுக்கு யாராவது வர வாய்ப்பு இருக்கு. அப்படி யாராவது அங்க வந்தாலும் எனக்கு உடனடியா தகவல் சொல்லு. சரிங்கம்மா. அவங்கள போட்டோ எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பு. சரிங்கம்மா, அனுப்பிச்சிடுறேன். ராஜா சார்,
என்னங்க நீங்க ஆளே காணோம், தகவலும் இல்ல, என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். நான் அதுலேருந்து உயிர் பழிச்சு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் சார். அதை பற்றி உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த விபத்து தானா நடந்ததா இல்லை என்னை குறி வச்சு நடந்ததான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், நிறைய மோசமான விஷயங்கள் என்னை சுற்றி நடந்திருக்கு. அதான் நான் உங்களை பார்த்து சொல்லான்னு தான் நான் இங்கே வந்தேன். என்ன ராஜா சார் புதிர் போடுறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா நான் உங்களுக்காக பண்ணுவேன். சார், நான் பழகி வாழ்ந்த ஒருத்தையும் ஏமாத்தின கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன சார் புதுசா நீங்க தொடங்க போற படத்தோட கதையா? இல்ல சார், இது நிஜ கதை. என் வாழ்க்கையோட கதையை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார், எது இருந்தாலும் கேட்டு நீங்க சொல்லுங்க. யார் சார் அது உங்களுக்கு போய் துரோகம் பண்ணது? அதுவும் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை போய் ஏமாத்திருக்கானா? அந்த பொண்ணு யாரு? எப்படி மனசு இருந்துச்சு? அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை சார். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே ஸ்வேதா, அவதான் சார். அவ ரொம்ப தப்பான பொண்ணு சார். ராஜா, உடம்பு முடியாம ஸ்டிக்க முன்னிட்டு வந்திருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்கு உங்களை விடுறேன். வேண்டாம் ராஜா சார், தேவையில்லாம என்ன கோவப்படுத்தி வேடிக்கை பார்க்காதீங்க. இல்ல சார், நான் ஸ்வேதா பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன என்ன தெரியும் உங்களுக்கு அவளை பத்தி? என்ன தெரியும்னு கேக்குறேன். ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால தான் சார் சொல்றதுக்கே வந்திருக்கேன். உங்களை விட ஸ்வேதாவை எனக்கு நல்லா தெரியும் சார். ஏன்னா அவ என்னோட முன்னாள் மனைவி சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், சத்தியமா உண்மை. நான் இப்படி ஒரு நிலைமையில உங்களை தேடி வந்து சொல்றேன்னா அதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுங்க. அவ ரொம்ப தப்பான பொண்ணு சார். அவ என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்தி நடு தெருவில் விட்டு போயிட்டா சார். காசு தான் சார் அவளோட ஒரே குறி சார். எனக்கு சொத்து இல்லைன்னதும் என்னை கை கழுவிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டா சார். அவ ஏன் அதை முன்னாடியே சொல்லல? வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம் சார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இதை நான் சொல்றதை விட அவ செஞ்ச தப்புக்கு தண்டனையா அவ மூலியமாவே உங்களுக்கும் அவளுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சு உங்களுக்கும் வெண்ணிடாக்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே நல்லபடியா கைகூடி வந்துச்சு. நீங்களும் வெண்ணிலா கிட்ட கோவப்படுறதை விட்டுட்டு சந்தோஷமா பேச ஆரம்பிச்சீங்க. ஆனா திடீர்னு அவ அவங்க அப்பன் கூட சேர்ந்து என்னையே கொல்ல பார்த்தா. அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன் சார். அது மட்டும் இல்ல, எப்போ உங்களையே தூக்கி ஜெயில உட்கார வச்சாலோ அன்னைக்கு தான் அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ ஏன் சொல்லல நீங்க? எங்க சொல்ல விட்டாங்க சார். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளை இழுத்துட்டு வந்தேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, என்ன சார் சொல்றீங்க? சித்தை கிட்ட ஸ்வேதா பத்தி சொன்னீங்களா? என்னால நம்பவே முடியல. தலை சுற்றுற மாதிரி இருக்கு சார். ஆமா சார், உங்க சித்தியை நம்பி நான் வீட்டை விட்டு போனேன். ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. ஸ்வேதாவை குடும்பத்தோட என் கண்ணு முன்னாடியே அடிச்சு துரத்துனாங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் அவங்களாலதான் நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். இப்ப என்னடானா உங்களுக்கும் ஸ்வேதாக்கு கல்யாணம் நடக்க உங்க சித்தியை ஏற்பாடு பண்றாங்க. கண்டிப்பா உங்க சித்தி நல்லவங்க இல்ல சார். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சார். சார் வேணாம் சார், சித்தி பத்தி தப்பா பேசாதீங்க சார். அவங்க என்னோட உலகம் சார். அவங்க என்னோட நம்பிக்கை, என்னோட கனவு சார். தயவு செய்து மறுபடியும் அவங்களை கேட்டவங்கன்னு சொல்லாதீங்க சார். சார், நான் உங்களை தேடி வந்து இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் தான் வாழ்க்கையில நிறைய பட்டுட்டேன்.
என் தலையெழுத்து தப்பா இருக்குன்னு நினைச்சுதான் நான் உங்க தலையெழுத்தை மாத்தணும்னு நினைச்சேன். அந்த ஸ்வேதாவால நான் படாத அசிங்கம் எல்லாம் பட்டேன் சார். நீங்களாவது அவகிட்ட ஏமாறாம அவகிட்ட இருந்து மீண்டு வரணும் சார். அதே மாதிரி நீங்க உங்க சித்தியை நம்பாதீங்க சார். சார் வேணாம் சார். வார்த்தைக்கு வார்த்தை சித்தி பத்தியும் ஸ்வேதா பத்தியும் நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்கல்ல, இதெல்லாம் எப்படி சார் நம்புறதுன்னா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா சார்? நான் சொல்றத நம்பாம கண்டிப்பா ஆதாரத்தை தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த உலகமே அப்படிதான் சார். மனுஷங்களோட ஆதாரத்தை தான் நம்புது. பாருங்க சார், இதான் எங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் சார். இது எங்க கல்யாணத்து அன்னைக்கு எடுத்த போட்டோ சார். ஹலோ, அவன் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதாமா வந்தாரு. நீ ஒண்ணு பண்ணு, நான் லைன்லயே இருக்கேன். நீ அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கற மாதிரி உள்ள போ. சரிம்மா. அவங்க என்ன பேசுறாங்கன்றத நான் உடனடியா கேட்டாகணும். உடனே போறேம்மா. அவங்க என்ன பேசுறாங்கன்றத நான் உடனடியா கேட்டாகணும். உடனே போறேம்மா. சார், இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்க என்ன நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம குழைச்சவ சார் இந்த ஸ்வேதா. அது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை சார். ஆனா நீங்க சித்தி சித்தின்னு உயிரை விடுறீங்க. ஆனா அவங்க எவ்வளவு தப்பா இருக்காங்க பாத்தீங்களா சார்? அததான் சார் என்னால சுத்தமா நம்ப முடியல. சார் தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க சார். உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் உங்களை அவங்க கைப்பாவே ஆக்கி வச்சிருக்காங்க. நீங்க 4 செவரு தான் உலகம்னு உங்க வீட்டை நம்புறீங்க. ஆனா வெண்ணிலா, கலை, ஜனனி, கார்த்தி அந்த 4 பேரை தவிர அந்த வீட்டுல இருக்கிற யாருமே நல்லவங்க இல்ல சார். நெருப்பு இல்லாம புகையாது. தயவு செஞ்சு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து மீண்டு வர வழியை பாருங்க. என்னால இதை நம்பவே முடியல சார். ஒருவேளை நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா இவ்வளவு நாளா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சார். இல்லன்னா நான் உடனே வீட்டுக்கு போய் சித்தி கிட்ட இதை பத்தி பேசுறேன் சார். இந்தாங்க சார். ஆனா ஒருவேளை சித்தி இதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வீட்டுல சித்தி கிட்ட இதை பத்தி புதுசா பேச போறது இல்ல. நான் ஒண்ணு பண்றேன், நான் தனியா பேசணும். சித்திய சித்திரமலை கொண்டு வந்துறேன். நீங்க நேரம் அங்க வந்துருங்க சார். அங்க வச்சு நீங்க சொல்றது உண்மை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நடக்கிறதே வேற.
இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? இப்போ நேரா முத்தரசி என்ன கூப்பிடுறதுக்கு தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பான். கண்டிப்பா யுவா அவங்கிட்ட சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம விசாரிப்பான். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவனுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல போறதில்ல. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? முத்தரச மட்டும் என்ன கூட்டிக்கிட்டு போய் என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே மலை உச்சியிலேருந்து நான் குதிச்சிருவேன். என்ன நீலாம்பரி, என்ன சொல்ற? அங்க இருந்து குதிச்சா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. அத்த, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம் அத்த. அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. நான் மலை உச்சியிலேருந்து குதிப்பேன்னு சொன்னேனே தவிர செத்து போவேன்னு சொல்லவே இல்லையே.